பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். ஆமேன். கிறிஸ்துவுள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் தலையை உயர்த்தி. ஆமேன். இதுவரை தலை குனிந்து நடந்த ஒரு அனுபவத்தோடு காணப்படுகிறீர்களா? எல்லா ஜனங்களும் தேவ பிள்ளைகளாக தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். சொந்தக்காரர்களாக இருக்கலாம், உற்றார்களாக இருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில் ஜெயித்து விட்டால், ஐயோ ஜெயித்து விட்டாலே என்றுதான் நினைப்பார்களே தவிர, ஜெயித்து விட்டார்கள், இனி இவருடைய வாழ்க்கை நன்றாய் மாறிவிடும், சந்தோஷமாய் வாழவிட்டும் என்று நினைக்கிறவர்கள் சிலர். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தலையை நான் மீண்டும் நிமிர பண்ணுவேன். ஆமீன். கடன் பிரச்சனையினால, அநேக குறைவுனால, அநேக வியாதியினால, அநேக சண்டைகள்னால தலை ஒருவேளை குனிந்த நிலைமையில காணப்படுகிறீர்களா? எல்லாரும் முன்னும் வெட்கப்பட்டு போய் காணப்படுகிறீர்களா? எல்லாராலும் நெருக்கப்பட்டு போய் காணப்படுகிறீர்களா? தனிமை என்ற நிலைமையில காணப்படுகிறீர்களா? தேவனை ஏற்றுக்கொண்டதுனால, ஆண்டவருக்கென்று வாழுகிறதுனால ஒதுக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறீர்களா? கர்த்தர் கைவிட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, உன் தலையை உயர்த்துவேன். ஆமேன். உன் தலையை உயர்த்துவேன். உனக்கு ஒரு புதிய வரத்தை தருவேன், புது பலனை தருவேன், ஒரு புதிய உத்வேகத்தை உனக்குள்ளே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை மறுபடியும் நிலை நிறுத்துவார். ஆமேன். எல்லாரும் கைவிட்டதுனால, எல்லாரும் மறந்து போனதுனால, எல்லாரும் ஒதுக்குறதுனால ஒரு நிலத்தன்மை, அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதபடி நான் என்ன செய்வேன், எங்கும் செல்வேன், யாரிடத்துல உதவி கேட்பேன், எப்படி நான் வளருவேன், எப்படி நான் முன்னுக்கு வருவேன், எப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? ஆண்டவர் வசனம் சொல்லுது, மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவா. ஆமீன். எந்த சூழ்நிலையில இருந்து நீங்க ஒருவேளை விழுந்து போனது போல இருக்கலாம். அநேகர் சொல்லுகிறதை கேட்க முடியும். நான் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தேன், சந்தோஷமாய் வாழ்ந்தேன், எல்லா நிறைவோடு வாழ்ந்தேன், ஆனால் விழுந்து போனேன், தோற்று போனேன், என்னுடைய பிசினஸ் தோற்று போனது, நான் நன்றாய் படிக்க முடியவில்லை, என்னுடைய கல்வி தோற்று போனது, என்னுடைய வேலை தோற்று போனது. பயப்படாதுங்க. இந்த நாளிலே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல உங்க வாழ்க்கையை, உங்க பிசினஸை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கைய அவனுடைய கரத்துல கொடுங்க. அவர் நிச்சயம் மீண்டும் நிலை நிறுத்துவா, தூக்கி நிறுத்துவா. தோற்று போனேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவா. விசுவாசத்தோட இருங்க, தைரியத்தோட இருங்க. தேவ பிள்ளைகளை அவர் தோற்று போக விடமாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் வெறுக்கப்படலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொய் குற்றச்சாட்டுகள் உங்க பேர்ல வரலாம். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரை மாத்திர நம்பிக்கொண்டிருங்கள். அவர் உங்களை நிலை நிறுத்துவார். மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமே. ஜனங்கள் விழத்தள்ளும்படியாக எத்தனை பண்ணலாம், ஆனால் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். அவர் கைவிட மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் விழுந்து போனேன் என்று நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் என்னை தூக்கி விடுவார், கர்த்தர் என்னை நிலைநிறுத்துவார் என்ற விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென்.